எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போ. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அதாவது வந்து அந்த சோடா வந்து அதுல கலந்துருப்பாங்க. அது சோடா கலந்துருக்கறனால வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது கிடையாது. அது வந்து புண்ணெல்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். அது இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் கன்சீவ் ஆயிருந்தப்போ வந்து எனக்கு வந்து எஸ்பெஷலி இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கடையில வாங்குறத வந்து குடிக்காதன்னு டாக்டர் சொன்னாங்க. அது வந்து நல்லதில்லை, பேபிக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து ஃப்ரெஷ் கடையில வந்து ரெடிமேடா வந்து ஜூஸ் வந்து வாங்கி குடிக்கிறதுமே வந்து அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஏன்னா வந்து சுகர் நிறைய போடுவாங்க. நம்மளுக்கு வந்து பயங்கரமா சுகர் ஷூட் அப் ஆயிடும். நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப சுகர் இருக்கிறவங்க அப்படின்னாலுமே வந்து அவங்க வந்து செலக்டிவா ஒரு சில பழங்கள் தான் சாப்பிட முடியும். எல்லாமே இப்ப வந்து இந்த சிக்கு அதாவது சப்போட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறம் வந்து அந்த சீத்தாப்பழம் அப்புறம் வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் வந்து ரெகுலரா ரொம்ப சாப்பிட்டாங்கன்னா இனி ஜாஸ்தி ஆயிடும். அவங்கெல்லாம் வந்து நம்ம கொய்யாப்பழம், ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்காக ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. சும்மா வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ரெகுலரா எடுக்கும்போது வந்து அந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஐ வந்து பாதிப்பு ஏற்படும். அப்புறம் வந்து நர்வு சிஸ்டம் வந்து வீக் ஆயிடும். இப்போ சுகர் இருக்கும்போது நம்ம மேலும் மேலும் சுகர் ப்ராடக்ட் எல்லாம் திரும்பி சாப்பிடும்போது வந்து புண்ணெல்லாம் இருந்ததுன்னா சீக்கிரமே ஆறவே ஆறாது. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து எது சாப்பிடலாமோ அந்த மாதிரி ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்றது. அப்புறம் வந்து நம்ம நார்மலா இருக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அடிக்கடி எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. அவ்வளவுதான். இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்து நான் ஆல்கஹாலிக்கா இருந்தா கூட உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து குடிக்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாம இப்ப வாக்கிங் எல்லாம் போயிட்டு வருவோம். சில சமயம் வெயில போயிட்டு வந்து அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி குடிச்சிருவோம். அந்த மாதிரி குடிக்கும் போது என்ன ஆகும்னா, பாடி வாக்கிங் எல்லாம் போயிட்டு வரும்போது பாடி வந்து ஹீட் ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி டைம்ல ரொம்ப சில்லுன்னு குடிக்கும் போது நம்மளுக்கு சளி பிடிக்கும். அந்த சைனஸ் இருக்கிறவங்களும் எஸ்பெஷலி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பாடி வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எதா இருந்தாலும் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.